அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 14ல் 7ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த இயலை ஒரு முறை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வரவிருக்கிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்மளுடைய புது சேனல். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: புரட்சி கவிஞருக்கு சாகித்ய அகாடமி விருது டேஷ் நூலுக்காக வழங்கப்பட்டது. புரட்சி கவிஞருக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன? பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக வழங்கப்பட்டது. புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுறவர் பாரதிதாசன். ஓகேங்களா? பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அடுத்தது இரண்டாவது வினா: பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சேராதது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சேராதது அப்படின்னா குயில் பாட்டு தான். குயில் பாட்டு. மற்றபடி பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், இருண்ட வீடுலாம் அவர் எழுதினது தான். குயில் பாட்டு பாரதியோடது. ஓகேவா? அடுத்தது பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து என்னும் தலைப்பில் டேஷ் உள்ள பாடல் நமக்கு பாடமாக இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் படிச்சிருந்தால் தான் அந்த பாடல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் படிக்க சொல்கிறது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தமிழ் பேர். ஓகேவா? அடுத்த வினா: பாரதிதாசனின் மற்றொரு பெயர் என்ன? பாரதிதாசனின் மற்றொரு பெயர் அப்படின்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். புரட்சி கவிஞர். அடுத்த வினா: பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலை வந்து சொல்கிறாரு. அடுத்த வினா: வெர்பு என்பதன் பொருள் என்ன? வெர்பு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் என்ன? வெர்பு அப்படிங்கிறது மலையை குறிக்குது. வெர்பு அப்படிங்கிறது மலையை குறிக்குது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த வினா பண்ண 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கீழே கொடுத்துருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? நாலடியார். நாலடியார் தான் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த வினா: நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஜியு போப் அவர்கள். அடுத்த வினா: 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னா அது எது? ஆன்சர் நாலடியார். அடுத்த வினா: நாலடியாரின் வேறு பெயர்கள் எது? நாலடியாரின் வேறு பெயர்கள் எது? ஆன்சர் பாருங்க. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலடி நாலநூறுன்னு சொல்கிறாங்க, தமிழ் நீதி நூல்னும் அதை சொல்கிறாங்க. அப்போ அனைத்துமே சரியானது தான். அடுத்த வினா: ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன? ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? ஆன்சர் கல்வி. அடுத்த வினா: கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கேடு இல்லை அப்படிங்கிற சொல்லை நீங்கள் பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அடுத்த வினா: கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் டேஷ் என்கிறார். கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் என்னத்தோட ஒப்பிடுறாரு? ஆன்சர் விலங்கோட ஒப்பிடுறாரு. அடுத்த வினா: நன்றின் பால் உயிப்பது டேஷ். நன்றின் பால் உயிப்பது டேஷ் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? அறிவு. அடுத்த வினா: பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றவர் யார்? பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு பாடினவர் யாரு? ஆன்சர் மகாகவி. திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? ஆன்சர் திருக்குறளார் வி முனிசாமி. திருக்குறளார் வி முனிசாமி. அடுத்த வினா: நூலின் டேஷ் பொருளை உணர்ந்து கற்க வேண்டும். நூலின் டேஷ் பொருளை உணர்ந்து கற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? உட்பொருளை. உட்பொருளை உணர்ந்து கற்கணும். அடுத்த வினா: முனிசாமி எழுதிய நூல்கள் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல முனிசாமி எழுதிய நூல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க.
ஆன்சர் என்ன? வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம், திருக்குறளின் நகைச்சுவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்தவன் நான் பாருங்கள், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன? காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன? ஆன்சர் காலமறிதல். அடுத்தவனா, பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையின் ஆசிரியர் யார்? பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். அடுத்த வினா, கனவு என்பது டேஷ் இதழ். கனவு என்பது ஒரு இலக்கிய இதழ். அடுத்த வினா, நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்னா பவணந்தி முனிவர். அடுத்த வினா, மோ என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் முகத்தல். ஓகேங்களா? பகுபதத்தில் இடையில் அமைந்து டேஷ் மற்றும் டேஷ் காட்டுவது இடைநிலை ஆகும். பகுபதத்தில் இடையில் அமைந்து டேஷ் மற்றும் டேஷ் காட்டுவது என்ன இடைநிலை அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? காலம் மற்றும் எதிர்மறை காட்டுவது இடைநிலைங்கிறாங்க. கொள் என்பது டேஷ் பகாபதம். கொள் என்பது என்ன வகையான பகாபதம்ங்கிறாங்க. ஆன்சர் என்ன? இடைப்பகாபதம். கொள் என்பது இடைப்பகாபதம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.